அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பட்டாணி எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பட்டாணி எப்படி செய்யணும்னு சொல்லி அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்போ வாங்க இந்த பட்டாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு கமெண்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த பட்டாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் அளவுக்கு வெள்ளை கலர் பட்டாணி எடுத்துக்கோங்க. இந்த பட்டாணி ஊற வைக்கலை, எதுவுமே பண்ணலை. வெள்ளை கலர் பட்டாணி கடையிலேருந்து வாங்கி அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு பட்டாணி வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன கப்பில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதை கலக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக சேருங்க. மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பட்டாணி மேலே இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்படி இந்த எல்லா பட்டாணி மேலேயும் அது அப்படியே இந்த மஞ்சள் தூள் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 5 நிமிஷம் வெயிலில் காய வச்சோ இல்லை வீட்டுக்குள்ளேயே கூட கொஞ்ச நேரம் ஆற வச்சிங்களாலோ இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் செய்யலாம். இல்லை உங்கள்கிட்ட டைம் இல்லை, நீங்கள் உடனே செய்யணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ உடனே தான் செய்ய போகிறேன். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம எப்படி கடலை வறுத்தோமோ அதே மாதிரி தான் ஒரு பாத்திரத்தில் உப்பு கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சால்ட் உப்பு. அது சூடான பிறகு அதில் இந்த பட்டாணியை சேர்த்துருங்க. உப்பு நல்லா சூடாகணும். சூடான பிறகு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பட்டாணியை லைட்டாக தண்ணி ஈரம் இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லா உப்பும் ஒட்டிக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை ரொம்ப உப்பாயிடுமோன்னு சொல்லி. ஏன்னா இது நல்லா வறுபட்டவுடனே அந்த உப்பெல்லாம் கீழே கொட்டிடும். பட்டாணி ஈரமாக இருக்குது, உப்பு சூடாக இருக்குது. உப்பு அந்த பட்டாணியோட படும்போது அதுக்கப்புறம் அந்த சூடு அதிகமாகனா உப்பெல்லாம் கீழே கொட்டிடும். பட்டாணி மட்டும் தான் நமக்கு வறுபட்டு வரும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ உப்பு அந்த அளவுக்கு ஒட்டலை. பாருங்கள், சுத்தமாகவே உப்பு பட்டாணியில் ஒட்டலை. சூடாக பட்டாணி நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வருது. நீங்கள் பட்டாணியை கொஞ்ச நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் லைட்டாக காய வச்சு ஒரு 5 மினிட்ஸ் போல் அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வெடிக்காது. பாருங்கள், இப்போ சூப்பராக பட்டாணி வறுபட்டு வந்துருச்சு. இதை இப்போ எடுத்துடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இதே மாதிரி தான் நம்ம பட்டாணி வறுக்கணும். இப்போ நான் இன்னொரு முறை இதே மாதிரி செஞ்சு காட்டுறேன். நீங்கள் கொஞ்சம் டைம் இருந்தால் ஒரு 5 நிமிஷம் காய வச்சு அதுக்கப்புறமா வருங்க. இல்லை உடனே வறுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி வறுக்கலாம். ஆனால் உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் காய வச்சு பண்ணி பாருங்கள். நான் காய வைக்காமல் அப்படியே தான் செய்கிறேன். பாருங்கள், முதல்ல நம்ம பட்டாணி இது உள்ளே போடும்போது சுற்றி உப்பு எவ்வளோ ஒட்டுது பாருங்கள். அதுக்கப்புறம் சூடாகி அந்த பட்டாணி பொரிய ஆரம்பிக்கும் போது உப்பெல்லாம் தன்னாலேயே கீழே கொட்டிடும். அதுவே நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பட்டாணி எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி வெடிச்சிச்சுன்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே பண்ணுங்கள். வெடிக்கும் போது கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இந்த கரண்டியை கொஞ்சம் தூரமாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டிங்கன்னா இப்படி பட்டாணி பொரிஞ்சு வந்துடும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா பட்டாணியும் நான் நல்லா இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கடையில் வாங்கினோம்னா ரொம்ப ரேட் அதிகம்.
நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிடலாம். வீட்டில் வந்து நம்ம செய்யும்போது சோடாலாம் ஆட் பண்ண மாட்டோம். ஆனால் வெளியிலேருந்து வாங்கும்போது சோடாலாம் அதில் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஏதாவது டவுட்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.